பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من أطاعني فقد أطاع الله ومن عصاني فقد عصى الله ومن أطاع الأمير فقد أطاعني ومن عصى الأمير فقد عصاني. ரவாஹு புகாரி அவ கமா காத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்மிலிருந்து மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் நாளைய மறுதினம் நம்முடைய பீமநகர் முஸ்லீம் சுன்னத் ஜமாத்துடைய அடுத்த 3 ஆண்டுகளுக்கான பொறுப்புதாரிகள் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். எனவே அதை ஒட்டிய ஜும்மா என்பதனால் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மா உரையில் பள்ளிவாசல் பொறுப்புதாரிகள் என்றால் யார், பள்ளிவாசல் பொறுப்புதாரிகளுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் வழங்குகின்ற நற்பேறுகள், கண்ணியங்கள் என்ன, அந்த பொறுப்புதாரிகளோடு ஜமாத்தார்களாகிய பொதுமக்களாகிய நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நமக்கும் அவர்களுக்குமான தொடர்பு என்ன என்பது பற்றிய குர்ஆன் ஹதீஸின் வழியில் முக்கியமான ஒரு சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் இந்த உரையில் சுருக்கமாக பார்க்கலாம். ஆரம்பமாக இன்ஷா அல்லாஹ் தேர்வு செய்யப்படுகின்ற பொறுப்புதாரிகளை அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. தேர்வு செய்யப்பட்ட அந்த பொறுப்புதாரிகள் அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து அல்லாஹ் அந்த பொறுப்பின் மூலமாக என்னென்ன சேவைகளை, ஹிதுமத்துகளை எதிர்பார்க்கிறானோ அந்த ஹிதுமத்துகளை முழுமையாக செய்யக்கூடிய நல்ல நசீவை தந்து அருள் புரிவானாக. நாளை மறுமை நாளில் பள்ளிவாசல் பொறுப்புதாரிகளுக்கு அல்லாஹு தஆலா என்னென்ன நற்பேறுகளை வழங்கியிருக்கிறானோ அந்த நற்பேறுகளை அடையக்கூடிய நற்பாக்கியங்களை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தந்து நல்லருள் புரிவானாக. இறுதியாக இவர்களின் மூலமாக இந்த மஹல்லாவிலே கல்வி, பொருளாதாரம், சமூகம், மார்க்கம் என்ற எல்லா கட்டங்களிலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அல்லாஹு தஆலா இவர்களின் மூலமாக இந்த மஹல்லாவிற்கு அருள் செய்வானாக. அன்பான சகோதர பெருமக்களே, பொதுவாக பொறுப்புதாரிகள் என்று வரும் பொழுது, தேர்தல் என்று வரும் பொழுது, தேர்வு என்று வரும் பொழுது எல்லா இடங்களிலுமே, அது ஒரு பள்ளிவாசலுடைய தேர்வுகளாக இருக்கட்டும், அல்லது ஒரு சங்கத்துடைய தேர்வுகளாக இருக்கட்டும், அல்லது ஒரு அமைப்புடைய தேர்வுகளாக இருக்கட்டும், தேர்வு என்று வரும் பொழுது 3 விதமான பிரிவுகளாக மக்களை பார்க்கலாம். இன்னும் வேறு வேறு பிரிவுகள் இருந்தாலும் குறிப்பாக இந்த 3 பிரிவுகளில் மக்களை நம்ம சுருக்கிவிட முடியும். முதலாவது, அந்த பொறுப்பு நமக்கு வரணும் என்பதாக சிலர் ஆசைப்படுவார்கள். ஒரு பொறுப்பு என்று பொறுப்புதாரிகள், ஒரு நிர்வாகிகள் என்று வரும் பொழுது அந்த நிர்வாகத்தில் நமக்கும் பொறுப்பு கிடைக்கணும், நாமும் பொறுப்புதாரிகளாக ஆகணும், நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற கல்வியை, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற சக்தியை, அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்ற ஆற்றலை அந்த பொறுப்பின் மூலமாக எதையாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எதாவது செயல்படுத்தணும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் பொறுப்புகளை நோக்கி சிலர் முயற்சி செய்வார்கள், ஆசைப்படுவார்கள். இரண்டாவது என்று ஒரு பிரிவு இருக்கிறது. இவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்படும். நீங்கள் வாங்க ஜி, உங்களுக்கு நல்ல அறிவு இருக்குது, நல்ல ஆற்றல் இருக்குது, உங்களுக்கு நல்ல திறமை இருக்குது, உங்கள் திறமைகளை உங்களோட மட்டும் சுருக்கி கொள்ளாதீங்க, மஹல்லாவிற்காக வாங்க, இயக்கத்திற்காக வாங்க, எங்களுடைய சங்கத்துக்காக வாங்க, பொறுப்புதாரிகளாக வாங்க,
வந்து உங்களால் முடிந்த ஏதாவது ஹிதுமத்துகளை செய்யுங்க, உங்களுடைய அர்ப்பணிப்புகளை எங்களுக்கு கொடுங்க என்று அவர்கள் பொறுப்புக்காக வேண்டி அழைக்கப்படுகின்ற பொழுது, எனக்கெல்லாம் பொறுப்பு வேணாஞ்சி, அதெல்லாம் தாங்க முடியாது, நமக்கு நிறைய வேலைகள் இருக்குன்னு சொல்லி பொறுப்புகளை விட்டு ஓடுவதை பார்க்கலாம். முதலாவது ஒரு பிரிவு, நமக்கு ஏதாவது பொறுப்பு கிடைக்காதா என்று பொறுப்பை ஆசைப்படுவார்கள், பொறுப்புதாரியாக வருவதற்கு விரும்புவார்கள். இரண்டாவது ஒரு குழு இருக்கிறது, ஒரு பிரிவு மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பொறுப்புக்கு வாங்கன்னு அழைக்கப்பட்டா அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது ஜி, நம்மளை விட்டுடுங்கன்னு சொல்லி பொறுப்புகளை விட்டு விரண்டு ஓடுவார்கள். மூன்றாவது ஒரு பிரிவு இருக்கிறது, இதுதான் மேஜராக எல்லா மஹல்லாலையும் எல்லா இயக்கங்கள்லையும் எல்லா அமைப்புகள்லையும் இந்த கூட்டம் கொஞ்சம் மேஜராக இருக்கும். அவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அதுக்கு நமக்கு அவசியம் இல்லை ஜி, யாரோ வராங்க யாரோ போகிறாங்க இல்லையா, அதுக்கு நமக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதாக பெரும்பாலான மக்கள் இந்த பொறுப்புகளை பற்றி கொஞ்சமும் கவலைப்பட மாட்டார்கள். குறிப்பாக இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் என்று வரும்பொழுது பார்க்கலாம், 2000-3000 தலைக்கட்டு இருக்கும். தேர்தல் பொறுப்புதாரின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2-3 வாரங்களாக அறிவிப்பு செஞ்ச பிறகும் 200-300 தாண்டாது. மஹல்லாவில் 4 டிஜிட்டில் மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் வரக்கூடிய நபர்கள் 3 டிஜிட்டை தாண்டதில்லை. அதை பற்றிய பெரிய கவலையும் கிடையாது. பள்ளிவாசல் பொறுப்பு என்பது ஏதோ அந்த லைட்டை பார்க்குறது, ஃபேனை பார்க்குறது, இமாமுக்கு சம்பளம் கொடுக்கறது, சந்தா வாங்கிறது, அது ஒரு பொறுப்பு. அதுக்கு சில பொறுப்புதால் இருக்கிறாங்க, நமக்கு என்னஜி தேவை என்று அதை ஒரு பெரியதாக கவலைப்படாமல் அதை விட்டு ஒதுங்கியே இருப்பதை பார்க்கலாம் இல்லையா. நான் 3 பிரிவுகளை சொன்னேன் பொறுப்புதாரி என்று வரும்பொழுது. ஒரு சிலர் நமக்கு ஏதாவது பொறுப்புகள் கிடைக்காதா என்று ஆசைப்பட்டு பொறுப்பை எதிர்பார்ப்பார்கள். இரண்டாவது, அவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படும், நீங்கள் வாங்க ஜி வந்து பொறுப்பில் உட்காருங்க, உங்களால் ஆன ஹிதுமத்துகளை செய்யுங்க என்று சொல்லும்போது அதெல்லாம் வேண்டான்னு விரண்டு ஓடுவார்கள். மூன்றாவது, இது ரெண்டுமே இல்லை, எதை பற்றியும் கவலையே படமாட்டாங்க, நமக்கு நம்முடைய வியாபாரம், நம்ம குடும்பம், நம்முடைய பொருளாதாரம் இப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. லானாவது ஒரு பிரிவு இருக்குது, இன்ஷால்லா நான் இடையே ஓட்டத்தில் அதை பற்றியும் சில செய்திகளை சொல்வேன். அன்பான சகோதரி பெருமக்களே, இப்போது இந்த 3 பிரிவுகள் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு சில தகவல்கள், இறுதியாக இந்த பொறுப்புதாரிகளுக்கு நமக்குமான செயல்பாடுகள், நடைமுறைகள் என்ன, தொடர்புகள் என்ன என்பது பற்றிய கடைசி ஒரு செய்தியை பார்க்கலாம். முதல் பிரிவு நான் சொன்னேன் இல்லையா, பொறுப்புன்னு வரும்பொழுது நமக்கு இதாக பொறுப்புகள் கிடைக்காதா, நம்ம பொறுப்புக்கு வரணும், நம்ம ஹிதுமத் செய்யணும் என்று ஆசைப்படுவது, இது பொதுவாக விமர்சிக்கப்பட்டாலும் இஸ்லாமிய பார்வையில் விமர்சிக்கப்படக்கூடிய ஒன்று அல்ல. பொதுவாக இந்த பொறுப்பு ஆசைப்பட்டாலே அவர் ஒரு சமுதாயம் ஒரு மாதிரி பார்க்கும். அவர் என்னாச்சு திரும்ப திரும்ப பொறுப்புக்கு வரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு, பொறுப்புன்றது தானாக வர்றது இல்லையா, பொறுப்பை கேட்கலாமா என்று பொறுப்புகளை எதிர்பார்ப்பதை, பொறுப்புகளை ஆசைப்படுவதை தவறாக பேசுகின்ற பார்க்கலாம். நம்மளும் பல நேரங்களில் பேசியிருக்கோம், ஆனால் முறை அப்படி இல்லை. இஸ்லாமிய பார்வையில் குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் பார்க்கும் பொழுது நமக்கான அறிவு இருக்கிறது, நமக்கான ஆற்றல் இருக்கிறது. நம்ம அந்த பொறுப்புக்கு வந்தால் நம்மளால் ஓரளவு ஏதாவது ஹிதுமத் செய்ய முடியும், நம்மளால் அந்த சமூகத்திற்கு, அந்த மஹல்லாவிற்கு, அந்த இயக்கத்திற்கு, அந்த சபைக்கு ஏதாவது பயனுள்ளதாக நம்மளால் செயல்பட முடியும் என்று நம்ம நம்பினா தாராளமாக எதிர்பார்க்கலாம், அது பிரச்சனையே இல்லை. இதை விமர்சனம் செய்வதை முதல்ல விடணும். நான் ஒருவேளை இப்படி ஒரு எண்ணம் இருக்குது, நான் பொறுப்புக்கு வரணும், என்னுடைய செல்வாக்கு அதிகப்படுத்தணும், என்னுடைய துனியாவுடைய சில லாபங்கள், நானும் ஒரு பொறுப்புதாரியாக சமுதாயத்தில் வளம் வரணும், அந்த எண்ணத்தில் வரணும் ஆசைப்பட்டால் அது வரவேற்கத்தக்கதல்ல, அதை நம்ம அனுமதிக்க முடியாது. ஆனால் ஹிதுமத் செய்யணும் என்ற நல்ல எண்ணத்தோட வருவதை குறையாக பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. குர்ஆன் ஹதீஸில் நிறைய செய்திகள் சொல்லலாம். யூசுப் என்ற அத்தியாயத்துடைய 55வது வசனம், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு எகிப்து மிஸ்ருடைய மன்னருக்கும் இவர்களுக்குமான ஒரு உரையாடல் 13வது ஜுஸுடைய முதல் பக்கத்தில் இந்த உரையாடல் இருக்கிறது. ரொம்ப காலம் சிறையில் இருப்பாங்க ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மன்னர் யூசுஃபை கூட்டிகிட்டு வருவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்த பிறகு அவங்களுக்குள்ள முதல் கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா, முதல் பேச்சு, அந்த பேச்சில் யூசுப் கேட்க முதல் கேள்வி என்ன தெரியுமா, கால இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்த், எனக்கு இந்த உணவுத்துறை இருக்கு இல்லையா, உணவுத்துறைன்னா இன்றைக்கி பொருளாதாரத்தை வைக்கலாம், ஃபினான்சியல் சொல்லலாம், எனக்கு இந்த உணவுத்துறைக்கு அமைச்சராக என்ன ஆக்குங்க, அலா ஹஸாயினில் அர்த், உணவுத்துறை பாதுகாக்கின்ற பங்கிடக்கூடிய அந்த அமைச்சர் பொறுப்பை எனக்கு கொடுங்க, இன்னி ஹஃபீதுன் அலீம், அதை சரியாக பாதுகாக்க முடியும், அதை சரியான முறையில் செலவு செய்யக்கூடிய ஆற்றல் அறிவு எனக்கு இருக்குது, அதனால் அந்த பொறுப்பை கொடுங்க என்று ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டு அந்த பொறுப்பை பெற்றார்கள் என்று வருகிறது. கேட்கறது கூடாதுன்னு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இங்கே கேட்டிருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? நமக்கு ஒரு பொது புத்தி இருக்குது, யாராவது பொறுப்பை கேட்டால் அவனை குறையாக பார்க்கறது, அதாவது தவறான எண்ணத்தோடு பொறுப்பை கேட்டால் அது உண்மையிலேயே குற்றவாளிகள் தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் ஹிதுமத் செய்யணும் என்ற நல்ல எண்ணத்தில் பொறுப்புகளை யாராவது ஆசைப்பட்டால், பொறுப்பை விரும்பினால்
அது இஸ்லாமிய பார்வையில் தவறல்ல, குற்றமல்ல. முதல்ல நம்ம பொது புத்தியில் அதை விளங்க வைக்கணும். அதனால தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்குறாங்க, எனக்கு அந்த ஆற்றல் இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது, அதனால் அந்த பொறுப்பை எனக்கு கொடுங்க என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அதே போன்று சாத் என்ற அத்தியாயத்துடைய 5வது வசனம், 35வது வசனம், பிரபலியமான செய்தி. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா அவர்கள் துஆ செய்கிறார்கள். சாத் என்ற சூராவுடைய 35வது வசனமாக இந்த துஆ ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். கால ரப்பி ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வஹப்லி முல்கல் லா யம்பகி லிஅஹதின் மின் பஅதி, எனக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடு, எனக்கு பிறகு யாருக்கும் அப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரத்தை நீ கொடுத்திருக்க கூடாது. இதுக்கு முன்னாடி நீ யாருக்கும் கொடுத்திருக்காத ஆட்சி, எனக்கு பின்னாடியும் சுலைமானுக்கு வழங்கிய ஆட்சி உலகத்தில் யாருக்கும் கொடுக்கல என்று சொல்லும் அளவிற்கு ஒரு பெரிய ஆட்சியை யா அல்லாஹ் எனக்கு கொடு, அதிகாரத்தை கொடு என்பதாக ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு அந்த ஆட்சியை பெற்றார்கள் என்று நம்ம திருமறையில் பார்க்கிறோம். பொறுப்புகளை கேட்கக்கூடாது, பொறுப்புகளை ஆசைப்படக்கூடாது என்று இருந்தால் அங்கு ஹஜ்ரத் யூசுஃபும் கேட்டிருக்க மாட்டார், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கேட்டிருக்க மாட்டார்கள். அதாவது நான் ஒரு நபியாக இருக்கிறேன், எனக்கு ஆட்சியை கொடு, என்னால் முடிந்த என்னுடைய அறிவை, என்னுடைய செல்வாக்க, என்னுடைய ஆற்றலை, என்னுடைய செல்வத்தை உன்னுடைய பாதையில் செலவு செய்து உன்னுடைய மார்க்கத்தை முழு உலகிற்கும் நிலை பெறச் செய்வேன், உன்னுடைய மார்க்கத்தை உறுதிப்படுத்துவேன் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தில் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா கொடுத்ததாகவும் பார்க்கலாம். 2 செய்தியை சொன்னேன். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உணவுத்துறைக்கு அமைச்சர் என்ற பதவி கேட்டாங்க, வழங்கப்பட்டது. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை கேட்டார்கள், அல்லாஹ் தஆலா வழங்கினான். அதனால் பொறுப்புகளை கேட்பது என்பது இஸ்லாமிய பார்வையில் குற்றமானது என்பதாக நம்ம விளங்கி கொள்ளக்கூடாது. உண்மையிலேயே அனுமதிக்கப்பட்ட ஒன்று, அல்லாஹ் அனுமதித்த ஒன்றை நாம் குற்றவாளி ஆக்கக்கூடாது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை அனுமதிச்சிருக்கும் பொழுது அதை நம்ம குற்றவாளி ஆக்கக்கூடாது. அதனால தான் இன்றைக்கி இந்த தேர்தலுக்காண்டி மனுக்கள்லாம் போடப்பட்டது இல்லையா? யாருக்காவது பொறுப்புகளுக்கு வர விரும்புபவர்கள் உங்களுடைய மனுக்களை போடுங்க, ஆசைப்படுபவர்கள் மனுக்களை போடுங்க என்பதெல்லாம் இந்த வகையில் வந்தது தான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் நிறைய வரலாற்று செய்திகள் இருக்கிறது. நமக்கு தெரியும், முஸ்லீம் ஷெரீஃபுடைய 1825வது செய்தி. இந்த ஹதீஸ் அறிவிப்பதே ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ரசூலுல்லாஹ்ட்ட போய் அவங்க அந்த ஹதீஸ் சொல்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டேன், குல்து அலா தஸ்தஅமிலுனி யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் வந்து எல்லா நாடுகளுக்கும் எல்லா ஊர்களுக்கும் கவர்னர்களை நியமிச்சுட்டு இருந்தாங்க. சில ஊர்களுக்கு காதியில் நீதிபதிகள் அனுப்பி கொண்டிருந்தாங்க, சில ஊர்களுக்கு கவர்னர்கள் நியமித்து கொண்டிருந்தாங்க. நான் போய் கேட்டேன், யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஏதாவது பொறுப்பு கொடுக்கலாமே, உங்கள் கூடவே இருக்கிறேன், என்னை ஏதாவது ஊருக்கு ஒரு கவர்னராக, ஒரு மந்திரியாக, ஒரு காதியாக நியமிக்கலாமேன்னு சொன்னபோது ரசூலுல்லாஹ், என்ன அபூதரே பொறுப்புகளை கேட்டு வாங்குறீங்கலாம் கேட்கல இல்லையா? நான் திரும்ப சொல்கிறேன், நம்முடைய பொது புத்தியிலிருந்து இதை நம்ம எரேஸ் பண்ணணும். பொறுப்புகளை கேட்பது, பொறுப்புகளுக்கு வருவதை ஆசைப்படுவது என்பது தவறு என்றதாக ஒரு இலங்கை வைத்திருக்கிறோம் இல்லையா? அதை முதல்ல உடைக்கணும். அப்படிலாம் கிடையாது. நமக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்கிறது, அந்த ஆற்றலை நல்ல வழியில் செலவு செய்ய முடியும், அதனால் பொறுப்புகள் கேட்கிறேன், தாராளமாக செய்யலாமே. சில நேரங்களில் அதிகாரங்கள் இருக்கும் பொழுது தான் செயல்படுத்த முடியும். வெளியில் இருந்துட்டு கத்திக்கிட்டே இருக்கிறதல்ல, வெளியில் இருந்துட்டு மஷூரா கொடுக்கறதே இல்லை. நம்ம பொறுப்புக்குள்ளே வரணும், நமக்கு சில அதிகாரங்கள் கிடைக்கும், அந்த அதிகாரத்தின் மூலமாக அல்லாஹுக்கு பயந்து, அல்லாஹுடைய ரசூலுக்கு பயந்து, நம்முடைய மனசாட்சிக்கு பயந்து நற்காரியங்கள் செய்வது வரவேற்கப்பட்டது தானே. ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் அலா தஸ்தஅமிலுனி, எனக்கு ஏதாவது பொறுப்புகளை கொடுங்க. அது அபூதரை பற்றி ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். பொதுவாக ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் படிச்சிருந்தாங்க, எல்லாரையும் பற்றியும் அவர்களை பற்றி. இப்போ அபூதரை பற்றி அபூதர் என்ன அறிந்திருப்பார், அதை விட ரசூலுல்லாஹ் அதிகமாக அறிந்திருப்பார்களா இல்லையா? கேட்டாங்க, யா அபாதர் அபூதர் ரலியல்லாஹு தஆலா நினைக்கிறாங்க, ஃபலரப யதஹு அலா மன்கிபை, ரசூலுல்லாஹ் என் தோல்ல தட்டிக்கிட்டு சொன்னாங்க, யா அபாதர் இன்னக லைஃபுன், அபூதர் நீ ரொம்ப பலகீனமான ஆள், பொறுப்புகளுக்கு வந்து அந்த பொறுப்பை சமாளிக்கிற அளவுக்கு உனக்கு அந்த வில் பவர் உன் இடத்துல இல்லை, அவ்வளோ அந்த ஸ்கில் உனக்கு இல்லை, அதனால் வேண்டாம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அங்கே ஒரு பயான் செய்கிறாங்க, இன்னஹாமானத்துன், பொறுப்பு என்பது சும்மா இல்லைப்பா. ஸோ வெளியில் போர்டு போட்டுக்கிறது இல்லை, நான் இந்த பொறுப்பில் இருக்கிறேன், வீட்டுக்கு வெளியில் போர்டு போடுறோம் இல்லையா, அந்த போர்டு போடுறது இல்லை பொறுப்பு என்பது. இன்னஹாமானத், அது அமானிதம்ப்பா, இன்னஹா அமானத்துன், அமானிதம், இன்னஹா யௌமல் கியாமா ஹிஸ்யுன் வ நதாமத்துன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பொறுப்பு என்பது நாளை மறுமையில் நமக்கு ஹிஸ்யுன்னு சொன்னால் இழிவாகிடும், ஹிஸ்யுன்னு சொன்னால் இழிவாகிடும், நதாமத்துன் நஷ்டமாக ஆகிடும். நம்ம பொறுப்புகளை கேட்குறோம், அந்த பொறுப்புகளை நம்ம சரியாக செயல்படுத்தலைன்னு சொன்னால்
அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து அந்த பொறுப்புகளுக்கு நம்ம சரியாக இருக்கலன்னு சொன்னால் நாளை மறுமை நாளில் நம்ம இழிவடைவதற்கு அதுவே காரணமாயிரும், நம்ம நஷ்டமடைவதற்கு அதுவே காரணமாயிரும். அதனால் பொறுப்புகளை கேட்காத, உனக்கு அதை தாங்குகிற ஆற்றல் உனக்கு இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. தொடர்ந்து பேசுகிறாங்க, இல்லா மன் அஹதஹா பி ஹக்கியா, யார் பொறுப்புகளை சரியாக வாங்கி சரியாக நிறைவேற்றினாரோ, ஓ அத்தல்லதி அலேஹாஃபியா, அந்த பொறுப்புகளுக்கு என்ன செயல்படுத்தணும், எந்த அளவுக்கு அந்த பொறுப்புகள் இருக்கிறது என்பதாக பொறுப்புகளை விளங்கி பொறுப்புகளின் அடிப்படையில் யார் செலவு செயல்பட்டார்களோ அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. மாறாக பெருமைக்காக பேருக்காக பொறுப்புகளை வாங்கி சரியான முறையில் செயல்படுத்தலைன்னு சொன்னால் உன்னுடைய தனி வாழ்க்கையினால நீ நஷ்டப்பட மாட்ட. உன் தொழுகை சரியில்லை, நோன்பு சரியில்லை, உன்னுடைய கொடுக்கல் வாங்க சரியில்லை, அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் வாங்கின பொறுப்புக்கு நீ நியாயமாக இல்லைன்னு சொன்னால் அது உனக்கு நஷ்டமாயிடும், அது உனக்கு நாளைக்கு மறுமையில் இழிவாக ஆகிடும். அதனால் கவனமாக இருப்பா, உனக்கு அதை தாங்குகிற ஆற்றல் உனக்கு இல்லை என்பதாக சொல்லி ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொறுப்பை ஹஸரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா கொடுக்கல. இப்போ இதிலேயே நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், பொறுப்புகளை கேட்பதோ ஆசைப்படுவதோ தவறு என்று இருந்தால் ரசூலுல்லாஹ் இந்த பயானம் செஞ்சுருக்க மாட்டாங்க. என்ன அபூதரே, பொறுப்புகளை வாயை தொடர்ந்து கேட்கலாமா? பொறுப்புங்கிறது தானாக வர்றது, தானாக வந்தால் தான் அது பொறுப்பு, நம்ம பொறுப்புகளை தேடி போகக்கூடாது என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் பேசியிருக்க மாட்டார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இதில் இன்னொரு செய்தி இருக்குது, நான் திரும்பவும் சொல்கிறேன். பொறுப்பு என்பது நம்ம ஏதோ ஒரு பெருமைக்கான நமக்கான அடையாளமாக மாறிவிடக்கூடாது. சமுதாயத்தில் நான் யார் தெரியுமா, அதைக்காண்டி பொறுப்பில் வந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும், மறுமையில் நாம் நாசமாகிறதுக்கு அந்த பொறுப்பே போதுமானதாகிறோம். மற்ற எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருப்போம். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, குடும்பம், கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், அரசியல் எல்லாம் பர்ஃபெக்டு. ஆனால் இதில் கோட்டை விட்டுட்டோம் சொன்னால் நாளை மறுமையில் நாம் நஷ்டப்படுவதற்கு அதுவே காரணம். கிட்டத்தட்ட ஒரு கத்தி மாதிரி, அந்த கத்தி நமக்கு ஆதரவாக இருக்கிறதா நமக்கு எதிராக இருக்கிறதா என்பதை கவனமாக இருக்கணும். இந்த ஒரு எச்சரிக்கையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக அறிவிக்கிறார்கள். பொதுவாக அந்த பள்ளிவாசல் பொறுப்பு என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க, அது ஒரு கண்ணியமான, அல்லாஹ் தஆலா இடத்துல மிகவும் பிரியமான ஒரு பொறுப்பு. சில்சிலத்து ஸஹீஹா என்ற கிதாபு இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த புத்தகத்தை தொகுத்திருக்கிறார்கள். இந்த புத்தகத்துடைய 2728வது ஹதீஸ், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இன்னல்லாஹ யுனாதி இல யுனாதி யௌமல் கியாமா, அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளில் ஒரு அறிவிப்பு செய்வான். யுனாதின்னு அழைக்கிறது, சத்தமாக கூப்பிடுறதுக்கு யுனாதின்னு சொல்லப்படும். அல்லாஹ் அறிவிப்பான், ஐன ஜீரானி, என்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் எங்கே என்பதாக அல்லாஹ் தஆலா அழைப்பான். எப்படி? ஐன ஜீரானி, என்னுடைய அண்டை வீட்டுக்காரர், என்னுடைய நெய்பர்ஸ், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களாம் எங்கப்பா அப்படின்னு அல்லாஹ் தஆலா அழைப்பான். அப்பொழுது ஃபதகூலுல் மலாயிகா, மலக்குமார்கள் கேட்பார், 2 முறை அழைப்பான், ஐன ஜீரானி ஐன ஜீரானி என்று. மலக்குமார்கள் கேட்பாங்க, ரப்பனா வமை எம்பகி ஐ யுஜாவிருக்க, அல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்ல, உனக்கு யார் பக்கத்து வீட்டுக்கார், நீ அரிசியில் இருக்கிற, அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, நீ தான் சொல்ற, நீ அரிசியில் இருக்கிற, உனக்கு யார் பக்கத்து வீட்டுக்காரர், உனக்கு யார் அண்டை வீட்டுக்காரர் என்பதாக மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்கும் பொழுது அல்லாஹ் அங்கே தான் அந்த முடிச்சு அவுப்பான். பெருமானார் சொல்கிறாங்க, ஃபயகூலுல்லாஹ் அம்மாருல் மஸ்ஜித், என்னுடைய அண்டை வீட்டுக்காரர் என்பது பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், பள்ளிவாசலுடைய பொறுப்புதாரிகள். அம்மார் என்றால் பள்ளிவாசலுக்கு ஊழியம் செய்பவர்கள் என்று பொருள். என்னுடைய பொறுப்புதாரி, என்னுடைய பக்கத்து வீடுகள் யார் தெரியுமா, பள்ளிவாசலுக்கு ஊழியம் செய்யக்கூடிய பள்ளிவாசலுடைய பொறுப்புதாரிகள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக அறிவிக்கிறார்கள். சில்சிலத்துல் ஸஹீஹா என்ற கிதாபில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. நம்ம கடந்த ஒரு மாதங்களாக ஜும்மாவில் நம்ம ஃபஜ்ரில் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம், அண்டை வீட்டுக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் என்ன. பெருமானார் அவ்வளவு செய்தி பேசுகிறாங்க. நம்முடைய நண்பர் கூட சொன்னார், என்னங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி குர்ஆன் ஹதீஸில் இவ்வளோ செய்தி சொல்லப்பட்டிருக்கா, இன்றைக்கி நம்ம முதல் விரோதியாக பக்கத்து வீட்டுக்காரன் தானே இருக்கிறான் என்று நம்ம பேசுகிறோம் இல்லையா, நம்முடைய சிந்தனையில் இருக்குது. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கண்ணியப்படுத்துவது ஈமானோடு சம்மந்தப்பட்டது ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ்வுடைய அண்டை வீட்டுக்காரர் என்ற இடத்த நம்ம அடைஞ்சோம்னா, அல்லாஹ்வுடைய பக்கத்து வீட்டுக்காரர் என்ற சிறப்பை நமக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் கொடுத்தா நம்மை விட நாளை மறுமையில் மிகப்பெரிய சிறப்பு யாருக்கு கிடைக்க முடியும்? அப்போ இதைய மையமாக வைத்து நாம் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய பக்கத்து வீட்டுக்காரர் என்ற அந்தஸ்து பெறணும், அந்த சிறப்புகளை பெறணும் என்ற நோக்கத்தில் பொறுப்புகளை ஒருத்தர் விரும்புகிறாரு, தாராளமாக விரும்பலாம். அதனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் இவ்வளோ நேரம் பேசிய செய்தி என்பது பொறுப்புகளை தேடுவதோ, பொறுப்புகளை ஆசைப்படுவதோ, பொறுப்புகளை விரும்புவதோ எந்த விதத்திலும் இஸ்லாத்தில் எதிரான ஒன்றல்ல. அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி மார்க்கத்தை நிலை பெற செய்யணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு விரும்பினா தாராளமாக விரும்பலாம். ஆனால் அதற்கு மாற்றமாக நான் சமுதாயத்தில் ஒரு ஆளாக காட்டணும், என்னுடைய அந்தஸ்துகளை உயர்த்தும் என்ற நோக்கத்தில் விரும்பினா அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த உலகத்திலும் அல்லாஹ்வுத்தாலா இழிவை ஏற்படுத்தி விடுவான், மறுமையிலும் இழிவை ஏற்படுத்தி விடுவான். இரண்டாவது, இந்த பொறுப்புதாரி என்று வரும் பொழுது, தேர்தல் என்று வரும் பொழுது
இரண்டாவது ஒரு பிரிவை பற்றி பேசினேன். அவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்படும். நீங்கள் வாங்க, உங்களுடைய ஆற்றல், உங்களோட அறிவை எங்களுக்கு கொடுங்க என்று சொன்னால் அதெல்லாம் வேண்டான்னு விரண்டு ஓடுவார்கள். இதுவும் நியாயமான காரணம் இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன ஒரு பொறுப்புக்கு அழைக்கப்படுது, எனக்கு நல்லா தெரியும், நான் வந்தால் என்னால் முடிஞ்ச ஓரளவு ஹிதுமத்து செய்ய முடியும் என்று என்னை அழைப்பவர்களும் நம்புகிறாங்க, நானும் நம்புகிறேன் என்றால் தாராளமாக உள்ளே வரலாம். ஆனால் நியாயமான ஒரு காரணம் இருக்குது. நான் பொறுப்புக்கு வந்தால் என்னால் சரியாக செயல்பட முடியாது, பொறுப்புக்கு வந்தால் என்னால் செயல்பட முடியாது என்றால் அங்கே ஒதுங்கி ஸ்கிப் பண்ணி ஒதுங்கிக்கலாம். ஆனால் என்னால் முடியும் என்று வரும் பொழுது, என்னை நம்பும் பொழுது அந்த பொறுப்புகளுக்கு வருவது தான் சரியான அணுகுமுறையும் கூட. ரசூலுல்லாஹ் யாரையெல்லாம் நிர்வாகிகளாக பொறுப்புதாரியாக நியமித்தார்களோ யாருமே ரசூலுல்லாஹ் எனக்கெல்லாம் அந்த பொறுப்பு கொடுக்காதீங்க, எனக்கு தாங்காது, நான் முடியாதுன்னு ஓடியதாக இல்லை. பேணுதலுக்காண்டி சில தேவைகளுக்காண்டி ஓடி இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் எந்த சஹாபியும் எனக்கெல்லாம் பொறுப்பு வேணாங்க என்று ஒதுங்கியதாக நம்ம பார்க்க முடியாது. அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுவாங்க, மன் வல்லா மன் உள்ளி அம்ரன். ஒருத்தருக்கு பொறுப்பு வழங்கப்படுது, அவர் கேட்கல, ஆனால் அல்லாஹ்வா பார்த்து அவருக்கு அந்த பொறுப்புகளை வழங்குகிறான்னு சொன்னால் ஆன் அல்லாஹ், அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான். இவருக்கு அல்லாஹ்வுடைய உதவி உண்டு. பொறுப்புகளை நம்ம கேட்காம நமக்கு பொறுப்புகள் வந்தது என்றால் அந்த பொறுப்புகளை சரியான முறையில் செயல்படுத்துவதற்கான அந்த பாதையை அல்லாஹ் திறந்து வைப்பான். நம்மளோடு சேர்ந்து அல்லாஹும் இழுப்பான். தேர் இழுக்கும் போது, நம்ம இழுக்கிற போது நம்முடைய ரப்பு நம்மோடு இழுக்கிற மாதிரியான ஒரு சூழலாக ஏற்படுத்துவான். மூன்றாவது ஒரு பிரிவு இருக்குது. இதுதான் எல்லா மஹல்லாக்கள்லையும், எல்லா இயக்கங்கள்லையும், எல்லா சபைகள்லையும், எல்லா சங்கங்கள்லையும் இது மேஜரான ஒரு கூட்டம். அதிகமாக 100% இவங்க தான் இருப்பாங்க. நான் முதல்ல பொறுப்புகள் வேணுன்றவங்க, பொறுப்புகள் அவர்களிடத்தில் வழங்கப்படும் விரண்டு வருபவர்கள், இதெல்லாம் ஒரு 20% தான். 80% என்ன சொன்னால், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை ஜி, 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வெளியே வந்துட்டோம், நமக்கு அந்த பொறுப்புலாம் சரி வராது என்று குறிப்பாக பள்ளிவாசல்களுடைய பொறுப்பு என்று வரும்பொழுது அதில் பெரிய கவலைப்படவும் மாட்டாங்க. யாரோ வரான், யாரோ போகிறான், நமக்கு என்ன ஜி, நம்ம வந்தோமா, தொழுதமா, ரமலானில் நோன்பு கஞ்சி வழங்கப்பட்டதா, இஃப்தார் ஏற்பாடு செய்யப்பட்டது, அவ்வளவுதான். நமக்கும் பள்ளிக்குமான தொடர்பு அவ்வளவுதான். பள்ளியை பற்றி ஒரு பெரிய கவலையே இருக்காது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது எல்லா மஹல்லாக்களையும் இந்த பிரச்சனை தான். இந்த எல்லா மஹல்லாக்களையுமே இந்த மூன்றாவது ஒரு பிரிவு சொன்னோம் இல்லையா, இவங்க தான் மேஜராக இருப்பாங்க. 70க்கு மேலே இருப்பாங்க. நம்ம எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. என்ன நடந்தா என்ன, என்ன போனா என்ன, பள்ளிவாசலை பற்றிய சரியான புரிதல் இல்லை. பள்ளிவாசல் என்ன, வெறுமனே தொழுகிறதுக்கான இடம் மட்டுமா? பாங்கு சொல்லப்பட்டது, போனோம் தொழுதோம் வந்தோம், அவ்வளவுதானா? பள்ளிவாசலை நம்ம எப்படி பார்க்கிறோம்? ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலை எப்படி பார்த்தார்கள்? அருமையான சகோதர பெருமக்களே, இன்றைக்கு பள்ளிவாசலுடைய நிலைமைகள் மாறிவிட்டது. அது ஒரு தனி தலைப்பாக பேச வேண்டியது. இதனால் குறிப்பாக ஒரு முக்கியமான சில செய்திகளோட சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல் தான் இஸ்லாத்துடைய கேந்திரமாக அறிமுகப்படுத்தினார்கள். வெறுமனே தொழுகைக்கான இடம் மட்டுமல்ல பள்ளிவாசல். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுகளை பாருங்களேன். சிறை பிடிக்கப்பட்ட சிறை கைதிகள் பள்ளிவாசலில் கட்டி வைக்கப்பட்டார்கள் இல்லையா? பள்ளிவாசல்கள் மருத்துவமனைகளாக இருந்தது. யாருக்காவது சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் பள்ளிக்கு வருவார்கள். அவர்களுக்கான உணவு ஏற்பாடு பள்ளிவாசலில் செய்யப்பட்டது. வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு அந்த போர் செல்வங்கள் கனிமத் இருக்கிறது இல்லையா, அந்த கனிமத்தை ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலில் வச்சு பிரித்து கொடுத்தார்கள் இல்லையா? கல்வி அங்கே தான் கொடுக்கப்பட்டது. திருமணம் அங்கே தான் நடத்தி வைக்கப்பட்டது இல்லையா? வெளிநாடுகளிலிருந்து தூதர்கள் வந்தால் தூதர்களுடைய சந்திப்பை ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலில் தான் நிகழ்த்தினாங்க. ஒரு பல்கலைக்கழகமாக எல்லாமே பள்ளிவாசலோடு சம்பந்தப்பட்டது. நான் திரும்பவும் சொல்கிறேன், பள்ளிவாசல் தான் ஒரு மஹல்லாவுடைய அடையாளம் இல்லையா? பள்ளிவாசல் என்பது ஒரு மஹல்லாவுடைய, இந்த மஹல்லாவுக்கு யார் கவுன்சிலராக வரணும், ஒரு கேர் எடுக்கிறோமா? இவர் கவுன்சிலராக வந்தால் கொஞ்சம் நல்லா செய்வார்னு கேர் எடுக்கிறோமா? ஒரு கவுன்சிலர் தேர்வில் கவலைப்படுற அந்த கவலை கூட பள்ளிவாசலை பற்றி கவலைப்படுவதில்லை இன்னைக்கு இல்லையா? ஒரு கவுன்சிலர் சாக்கடை இயற்கை பாத்ரூம் அது தெருவை சுத்தம் சரி செய்யக்கூடிய பராமரிக்கக்கூடியவர், அவருக்கு அவ்வளோதான் பவர். கவுன்சிலருக்கு என்ன சட்டங்களை மாற்ற முடியுமா? மத்திய மாநில அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்களை மாற்ற முடியுமா? சின்ன போஸ்ட். அந்த சின்ன போஸ்டில் கூட ஏன் வார்டுக்கு இவர் வரணும் என்று ஆசைப்படுகின்ற நாம், என்னுடைய பள்ளியை யார் நிர்வகிக்கணும், என்னுடைய பள்ளிவாசலுடைய பொறுப்புதார் யார்? முதல்ல பள்ளினை என்னென்ற அறிவு பெரும்பாலும் இல்லையே. நான் திரும்பவும் சொல்றேன், வெறுமனே தொழுகைக்கான இடமாக மட்டும்தான் பள்ளிவாசல் பார்க்கப்படுகிறது. அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ் அப்படி பள்ளிவாசலை உருவாக்கலை. நல்லா விளங்கி கொள்ளுங்க. நம்முடைய ஈமான் பாக்கியாக இருப்பதை பள்ளிவாசலை வைத்து தான். பள்ளிவாசல் இல்லாத ஒரு இடத்துல ஒருத்தர் இருந்தான்னு சொன்னால் அவருடைய ஈமான் தொடர்ந்து இருக்குன்னு உறுதியாக சொல்ல முடியாது. அதனால தான் பாங்கு கேட்கப்படாத இடங்களில் குடியமர்த்தாதீங்க, வீடுகள் கட்டாதீங்கன்ற சொல்ல எச்சரிக்கிறாங்க இல்லையா? பள்ளிவாசல் எங்கே இருக்கோ அங்கே நம்ம இருக்கும்போது நம்முடைய ஈமான் பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் வரலாறு முழுக்க எடுத்து பாருங்களேன். இஸ்லாம் எங்கெல்லாம் அழிக்கப்பட்டதோ, இஸ்லாத்தை அழிப்பதற்காக எதிரிகள் கையில் எடுத்த முதல் ஆயுதம் பள்ளிவாசல்களை அழித்தது. இன்னைக்கு இந்தியாவில் இந்த மத்திய அரசு, இந்த பாசிசம் இருக்கிறது,
பள்ளிவாசல்லையே உறுத்திக்கிட்டே இருக்குன்னு சொன்னா பள்ளிவாசலை தூக்குனா போதும், அதை சுற்றி இருப்பவர்களை சேரிகளாக மாற்றி விடலாம். புரியுதா? பல்லனும் பறையனும் இருக்கின்ற பகுதிகளாக முஸ்லீம்களுடைய பகுதிகளை மாற்றணும்னு சொன்னா அவன் முதல்ல என்ன எடுப்பான் தெரியுமா? பள்ளிவாசல்களையும் மதரசாக்களையும் கை வைப்பான். நாம முஃமின் என்பதற்கான ஆதாரம் பள்ளிவாசல், நம்ம அடையாளம் பள்ளிவாசல் தான். நான் எந்த ஊரில் இருக்கிறேன், எந்த மஹல்லா இருக்கிறேன் என்பதற்கான அடையாளம் என்னுடைய ஜமாத். நான் எந்த மஹல்லாவை சேர்ந்தேன், எந்த ஜமாத் என்பதுதான் என்னுடைய அடையாளம். இது ஒரு தனி தலைப்பு. நான் திரும்பவும் சொல்றேன், பள்ளிவாசலோடு சம்பந்தப்பட்டு பேசினா நிறைய செய்திக்குள் சொல்லிக்கொண்டே போகலாம். என்ன பிரச்சனைன்னு சொன்னா பள்ளிவாசலை பற்றிய சரியான புரிந்துணர்வு இல்லாதது தான் இங்கே பிரச்சனையே காரணம். யார் வேணா வரட்டும், யார் வேணா போட்டு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்ற சிந்தனை எப்போ தெரியுமா வருது? பள்ளிவாசலை பற்றிய சரியான புரிதல் இல்லை. பள்ளிவாசலுடைய பொறுப்புதாரிகள் என்றால் யார், பள்ளிவாசலுடைய பொறுப்புதாரிகளோடு நம்ம எந்த அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும், பள்ளிவாசல் எனக்கு என்ன செய்திருக்கிறது என்ற ஒரு சரியான பார்வை இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பள்ளிவாசல் தான் எல்லாமாக இருந்தது. பள்ளிவாசலை தவிர்த்து விட்டு இஸ்லாமிய வரலாறு எழுத முடியாது. இஸ்லாமிய வரலாறை பள்ளிவாசலை தவிர்த்து விட்டு எழுத முடியாது. சுகமா பள்ளிக்கு வருவார்கள் சஹாபாக்கள், துக்கமா பள்ளிக்கு வருவார்கள், சண்டையா பள்ளிக்கு வருவார்கள் இல்லையா? ஒரே ஒரு செய்தியோடு நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தகவலுக்கு போயிடுவேன். புகாரி ஷரீஃபுடைய 441வது ஹதீஸ், சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. ஒரு முறை ரசூலுல்லாவோட நான் பள்ளிக்கு போனேன். அதாவது ரசூலுல்லாவோட ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போனேன். ரசூலுல்லா அடிக்கடி போகிறது மகளை பார்க்கறது, மருமகனை பார்க்கறதுக்காண்டி போனப்போ மகனை காணா, மருமகனை காணா. கேட்டாங்க ஃபாத்திமாட்ட, ஐனா இப்னு அம்மிக், உன்னுடைய சித்தப்பாவுடைய பையன், அதாவது உன்னுடைய கணவர் எங்கப்பான்னு கேட்டாங்க. அவர் சொன்னாங்க, பைனியு பைனஹு ஷையுன், எனக்கும் அவருக்கு மத்தியில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. ஃபகாதபனி, அவர் என் மேலே கோபப்பட்டுட்டு வெளியே போயிட்டார், எங்கே போனாருன்னு தெரியல. ரசூலுல்லாஹ் ஆள் அனுப்புனாங்க, அலி எங்கே இருக்கார் பார்த்துடுவான்ட்டு. போனவர் சுற்றி பார்த்துட்டு வந்து சொன்னார், யார் ரசூலுல்லாஹ் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பள்ளிவாசல் இருக்கிறாங்க. செய்தி புரியுதா? இங்கே ஒரு கணவன் மனைவியோடு சின்ன கருத்து வேறுபாடுனாலும் சஹாபாக்கள் பள்ளிக்கு தான் போனாங்க. ரசூலுல்லாஹ் நேராக போய் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அங்கே சமாதானப்படுத்தி மருமகனை மாமனார் போய் சமாதானப்படுத்துறார். இதெல்லாம் நமக்கான பாடங்கள், நமக்கான படிப்பினை. மக வீட்டுக்கு போனால் முதல்ல மருமகன் தான் கேட்கணும், உனக்கு மருமகனுக்கு என்னம்மா நல்லா இருக்கீங்களா? அதுதான் நல்ல தகப்பனுக்கு தாய்க்கான அடையாளம். சரி, இங்கே செய்திக்குள்ளே வந்துடுவோம். நேராக போனாங்க, அங்கே தான் போய் தன்னுடைய மருமகன் அழைக்கிறாங்க. ஒரு மண்ணு மேலே படுத்துருந்தாங்க, உடம்பு பூரா மண் இருந்துச்சு. கும் யா பாத்துராப், அங்கே ரசூல் அந்த பேரை வைக்கிறாங்க, மண்ணின் தந்தையேன்ட்டு. எந்திரிப்பாவன்னு சொல்லி எந்திரிச்சு அவர் ஆசுவாசப்படுத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க என்று பார்க்கிறோம். ஒரு கவலையா சஹாபாக்கள் பள்ளிக்கு போனாங்க. இன்னும் இது போன்ற நிறைய செய்திகள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். பள்ளிவாசலை பற்றிய சரியான புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் பள்ளிவாசல் என்பது நம்முடைய ஈமானோடு, நம்முடைய இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்டது. எனவே அந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளும் கிட்டத்தட்ட நமக்கான பொறுப்புதாரிகள் இல்லையா? ஒரு மாநில அரசுடைய ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு மந்திரி, அதே போல் ஒரு விஓக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறோம் இல்லையா? கிராம நிர்வாக அலுவலர், அவரை வச்சு தான் நம்ம ஒரு சின்ன வேலைனாலும் விஓவை பார்க்குறோமா இல்லையா? ஆர்ஐயை பார்க்குறோம் இல்லையா? இது மாதிரி இதில் ஏதாவது ஒரு பங்காவது பள்ளிவாசலோடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்குறோமா? கல்யாணம் என்று வரும்பொழுது என்ஓசிக்காக போகிறது. பையன் கல்யாணமா என்ஓசிக்காக போகிறோம். பொம்பளை பிள்ளை கல்யாணமா ஜமாத்து லெட்ரு வேணும்னு போகிறோம். அதை தாண்டி மௌத்தாயிட்டா கபரஸ்தான் இருக்கக்கூடிய பள்ளிவாசலாக இருந்தால் கபரஸ்தானோடு இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு போகிறோம். கபரஸ்தான் இல்லாத பள்ளிவாசலாக இருந்தால் வேறு கபரஸ்தானில் அடக்கம் பண்ணணும்னா நம்ம பள்ளியில் லெட்ரு கேட்பாங்க, அந்த லெட்ரு. இதை தவிர்த்து நமக்கும் பள்ளிக்குமான தொடர்பு என்ன இருக்கிறது? யோசிக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர், பள்ளிவாசலோடு நம்முடைய தொடர்புகளை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பொறுப்புதாரிகளுக்கும் இருக்கிறது, மஹல்லாவாசிய ஜமாத்தார்களுக்கும் இருக்கிறது. நம்முடைய பொறுப்புதாரிகள், நான் இறுதியாக பொறுப்புதாரிகளோடு நாம் எந்த அளவு நடந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நிறைய பேசுகிறார்கள் இல்லையா? சூரத்து நிசா என்ற அத்தியாயத்துடைய 59வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டோர்களே, அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்விற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், ஓ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், ஓ உலில் அம்ரி மின்கும், உங்களுடைய தலைவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். உங்களுடைய தலைவர்களுக்கு என்பது எல்லாமே வரும் இல்லையா? குறிப்பாக இந்த பள்ளிவாசலோடு சம்பந்தப்பட்டது. இந்த பள்ளியுடைய தலைவர் என்னுடைய மஹல்லாவுடைய தலைவர், எனக்குமான தலைவர் இல்லை. இந்த பள்ளியுடைய ஒவ்வொரு பொறுப்புதாரியும் எனக்கான பொறுப்புதாரி. இந்த பார்வையில் நம்ம முதல்ல பள்ளிவாசல்களை பார்க்கணும், பள்ளிவாசல் பொறுப்புதாரிகளை பார்க்கணும். உலில் அம்ரி மின்கும், அவர்களுக்கு கட்டுப்படுவதை அல்லாஹ் கட்டளையாக்குகிறான், சும்மா கிடையாது. நாம ஏன் அவர் கட்டுப்படணும்? அவர் யார் தெரியுமா? அவர் எப்படி இருந்தா தெரியுமா? இந்த வியாக்கியானம் எல்லாம் இங்கே பேசக்கூடாது. அவருடைய வரலாறு என்ன தெரியுமா? 20 வருடங்களுக்கு முன்பு அவர் எப்படி இருந்தா தெரியுமா? இந்த மாதிரி பரவலாக பேசப்படுது. அதை உடைக்கணும். அல்லாஹ் உடைக்கிறான். அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்விற்கு கட்டுப்படு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படு, உலில் அம்ரி மின்கும், உன்னுடைய தலைவர்களுக்கு கட்டுப்படு. புகாரி ஷரீஃபுடைய 7137வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் கூடுதலாக பேசுறாங்க. இந்த வசனத்தில் பேசுறதை விட கொஞ்சம் அதிகமாக பேசுறாங்க பெருமானார். மன் அத்தாஅனி, யார் எனக்கு கட்டுப்பட்டாரோ அவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டார். ஃபகத் அத்தா அல்லாஹ், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டார்.
ஒமன் அசானி, யார் எனக்கு மாறு செய்தாரோ அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டார். ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, எனக்கு கட்டுப்பட்டவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர், எனக்கு மாறு செய்தவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர். தொடர்ந்து ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸை முடிச்சிருக்கணும், ஆனால் ரசூலுல்லாஹ் முடிக்கல. ஒமன் அத்தா அல் அமீர, யார் தலைவருக்கு கட்டுப்பட்டாரோ, யார் அவருடைய தலைவருக்கு கட்டுப்பட்டாரோ, ஃபகத் அத்தானி, அவர் எனக்கு கட்டுப்பட்டவர். இல்லையா? நம்முடைய மஹல்லா ஒரு ஜமாத்து, அந்த ஜமாத்துடைய பொறுப்புதாரிகளுக்கு நம்ம கட்டுப்படுறோம் சொன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும் என்ற நோக்கத்தில் இங்கே கட்டுப்படுகிறோம். நம்ம நேரடியாக ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த ஹதீஸ் சுன்னாவுடைய விஷயத்தில் கட்டுப்படுகிறோம் என்று இருந்தாலும் நாம நம்முடைய தலைவர்களுக்கு, நம்முடைய பொறுப்புதாரிகளுக்கு கட்டுப்பட்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவர் எனக்கு கட்டுப்பட்டவர். ஒமன் அசானி ஒமன் அசா அல் அமீர, யார் தன்னுடைய தலைவருக்கு மாறு செய்வாரோ அவர் அந்த தலைவருக்கு மாறு செய்யவில்லை, எனக்கு மாறு செய்தவர் என்பதாக பெருமானார் பேசுகிறாங்க. இப்போ இதோடு இந்த மேலே சொன்ன ஹதீஸோடு முடிச்சு போடும் பொழுது பேசினா நம்ம ரசூலுல்லாஹ்க்கு, நாம தலைவருக்கு மாறு செய்தால் நம்ம தலைவருக்கு மாறு செய்யலை, ரசூலுல்லாஹ்க்கு மாறு செஞ்சிருக்கிறோம், ரசூலுல்லாஹ்க்கு மாறு செய்யலை, அல்லாஹுக்கு மாறு செய்திருக்கிறோம். நம்மளுடைய தலைவர்களுக்கு பொறுப்புதாரிகளுக்கு நம்ம கட்டுப்பட்டா நம்முடைய ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறோம், ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படலை கொஞ்சம் மேலே போய் அல்லாஹுக்கு கட்டுப்படுகிறோம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸ் இதில் எந்த விதமான சமரசம் செய்யலை. உன்னுடைய தலைவருக்கு நீ கட்டுப்பட வேண்டாம் என்ற விஷயத்தில் ரசூலுல்லாஹ் எந்த இடத்திலும் சமரசம் செய்யலை. நிறைய பேசுகிறாங்க இமாரத்தை சார்ந்து பேசும் பொழுது, இல்லையா? புகாரி ஷரீஃபுடைய இதே பாடத்தில் ஒரு தனி தலைப்பு இருக்கு, இத்தாஅத்துல் அமீர், அமீருக்கு கட்டுப்படுவது என்ற ஒரு தலைப்பில் ரசூலுல்லாஹ் நிறைய பேசுகிறாங்க. இந்த அடுத்த ஹதீஸ் மேலே சொன்ன அந்த ஹதீஸ்க்கு அடுத்த ஹதீஸ் 7142வது ஹதீஸ். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, இஸ்மஉ, நீங்கள் செவி தாழ்த்தி கேளுங்கள், உங்களுடைய பொறுப்புதாரிகள் எதை சொன்னாலும் அதை செவி தாழ்த்தி கேளுங்கள். வ அதீஉ, அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்படுங்கள். வ இனிஸ்துஅமில அலைக்கும் அபதுன் ஹபஷியுன், இதுதான் இந்த மார்க்கத்துடைய மிகப்பெரிய தனித்தன்மை. நம்மெல்லாம் முஸ்லீம்கள்னு பெருமையாக சொல்கிறோம் இல்லையா? அந்த முஸ்லீம்களுக்கான தனித்தன்மை இந்த ஹதீஸில் அடங்கி இருக்கு. இதை விட்டுட்டோம் சொன்னா நம்ம முஸ்லீமாக இருந்து என்ன ஃபாயிதாவும் இல்லை. உலகத்தில் எந்த கொள்கையும் இந்த மாதிரி சொல்லலை, இல்லையா? ஒரு அபிசீனிய அடிமை உங்களுக்கு தலைவராக இருந்தாலும் கட்டுப்படுங்க. உலகத்தில் எந்த கொள்கையை சொல்லும்? உலகத்தில் எந்த மார்க்கம் சொல்லும்? நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது, கட்டுப்படும் பொழுதுதான் நம்ம அந்த மார்க்கத்திற்குரியவர்களாக ஆக முடியும். நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கிறோம், சிலை பிரித்து வச்சிருக்கிறோம், இந்தந்த விஷயங்களில் மார்க்கத்துக்கு கட்டுப்படலாம், இந்தந்த விஷயம் மார்க்கத்துக்கு கட்டுப்படலாம். அப்படி கிடையாது. பெருமானார் பேசின கான ரஅசுஹு ஸபீபத்துன், திராட்சை தலைமாரி பார்க்கவே அருவருப்பா இருக்கும். அதாவது பார்க்கவே அருவரும். இவெல்லாம் நம்முடைய தலைவரா என்று நம்ம யோசிப்போம், நம்முடைய மூளை சொல்லும் இல்லையா? ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, அவனுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். நீங்கள் அவனுக்கு கட்டுப்பட்டால் அவனுக்கு கட்டுப்படவில்லை, எனக்கு கட்டுப்படுகிறீர்கள், எனக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பேசுவார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெருமானார் நிறைய பேசுறாங்க, ஃபீமா அஹப்ப வமாலம் யூம வகரிஹ, உனக்கு விரும்பினாலும் சரி விருப்பம் இல்லை என்றாலும் சரி. இதே புகாரி ஷரீஃபுடைய இதற்கு அடுத்த ஹதீஸ் 7144வது ஹதீஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, அஸ்ஸமு வ தாஅத்து அலல் மரில் முஸ்லிமி, ஒரு முஸ்லிமின் மீது தலைவருக்கு கட்டுப்படுவது என்பது கட்டாயம். ஃபீமா அஹப்ப வ கரிஹ, அவன் அதை விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி. எனக்கு விருப்பமானதில் பூரா கட்டுப்படுவேன், எனக்கு விருப்பம் இல்லாட்டி கட்டுப்பட மாட்டேன் என்பதல்ல. எனக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ நான் என்னுடைய தலைவருக்கு கட்டுப்பட வேண்டும். பெருமானார் பேசுறாங்க, மாலம் யுமர் பிமாசியத்தின், பாவத்தை அந்த தலைவர்கள் பொறுப்பதார்கள் ஏவாதவரை, பாவமான காரியத்தை சொல்லிட்டா கட்டுப்பட வேண்டியதில்லை. என்னுடைய தலைவர் தான் என்னை திருடிட்டு வான்றாரு, அப்போ கட்டுப்பட முடியாது. என்னுடைய தலைவர் தான் தொழுகையில் பொழுதுபோக்காக இருந்தார், கட்டுப்பட மாட்டேன். என்னுடைய தலைவர் தான் என்னுடைய மனைவி விட்டுட்டு வான்றார், அப்போ கட்டுப்பட வேண்டியதில்லை. பாவமான காரியங்களை சொன்னால் கட்டுப்பட வேண்டியதில்லை. பாவம் இல்லாத விஷயங்களில் உனக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ நீ முழுமையாக கட்டுப்படி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பேசுகிறார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் இது நிறைய பேச வேண்டிய தலைப்பு. நான் 3 பிரிவுகளை சொன்னேன், 4வது ஒரு பிரிவு நேரம் இருந்தால் சொல்லுவேன்னு சொன்னேன். 4வது ஒரு பிரிவு இருக்கிறது. ஒன்று பொறுப்பு ஆசைப்படுவது, 2வது பொறுப்புகள் வழங்கப்படும் பொழுது பொறுப்பு வேண்டாம் என்று விரண்டு ஓடுவார்கள். 3வது மேஜரான கூட்டம் என்னன்னு சொன்னால், பள்ளிவாசல் பொறுப்புதாரிகளை பற்றி பெரிய கவலைப்பட மாட்டாங்க, யார் வேண்டாம் வரலாம், யார் வேண்டாம் போகலாம், அது நமக்கு தேவையில்லாத விஷயம்னு ஒதுங்கி போவாங்க. 4வது ஏதாவது குறைகள் இருக்காதான் குறைகளை மட்டுமே தேடிக்கொண்டு இருப்பார்கள். எந்த லாபமும் இவர்கள் மூலமாக இருக்காது, இவர்கள் மூலமாக எந்த லாபமும் இருக்காது. இவங்க வரும்போதே யாரையாவது குறை சொல்ல முடியாதா? குறிப்பாக இமாம்களையோ மோதினார்களையோ நிர்வாகிகளையோ. மோதினார் 2 நிமிஷம் பாங்கு குறைவாக தாமதமாக சொல்லிட்டா நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்கிறது. தண்ணியில் பைப்பு சரியாக வரலன்னு சொன்னால் இமாம் நிர்வாகத்தை சரி சொல்கிறது. ஏசியில் சரியான காற்று வரல, அந்த ஊரில் எப்படி இருக்கோம், நம்ம பொள்ளாச்சி போயிருந்தோம், அங்கே ஏசி போட்டுருந்தாங்க பாருங்கன்னு சொல்லி நம்முடைய வரலாறுகளை சொல்வது. இது குறைப்படுத்துறதுக்குன்னே சில பேர் வருவதுண்டு. அதுவெல்லாம் நம்முடைய சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது. தவறு என்று வரும்பொழுது நேரடியாக சுட்டி காட்டலாம், பிரச்சனை இல்லை. யாரிடத்திலுமே தவறு நிகழாது, தவறை சுட்டி காட்டவே கூடாது என்று சொல்ல வரல. இஸ்லாம் அதை அனுமதிக்கிறது. அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு,
என்னப்பா என்னிடத்துல எனக்கு எல்லாம் கட்டுப்படுவீங்களா? கட்டுப்படுவோம். என்னிடத்துல ஏதாவது முரண் பார்த்தா அங்கேயே எழுந்து சொன்னாங்க, என்னுடைய வாளை கொண்டு சரி செய்வேன்னு சொன்னாங்க. அப்ப தவறு நிகழும் பொழுது பொறுப்புதாரிகளை பார்த்து தவறை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனா அந்த வாய்ப்புகள் இல்லாம போற பக்கம் எல்லாம் டீ கடையில் உட்காந்து பேசுறது, பள்ளிவாசல் திண்ணையில் உட்காந்து ஏதாவது குறைகளை மட்டுமே ஆராய்ந்து கொண்டு இருப்பது என்பது ஒரு சரியான நடைமுறை அல்ல. கண்ணியமான சகோதர பெருமக்களே, நான் இறுதியாக சொல்வேன், வரலாறு முழுங்க நிறைய செய்திகள் இருக்கிறது. நம்முடைய தலைவர்களுக்கு கட்டுப்படுவதில் தான் நமக்கான வெற்றிகள் இருக்கிறது. நம்ம எல்லாம் முஃமின்கள், நம்ம இடத்துல ஈமான் இருக்கிறது, நம்ம அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்பதற்கான ஆதாரம் நம்முடைய தலைமைகளுக்கு சரியான முறையில் கட்டுப்படுவது. இறுதியாக ஒரு வசனம், ஹிஜ்ரி 11 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரோம் தேசத்துக்கு எதிராக ஒரு பெரிய படையை அனுப்புகிறாங்க. ரோம்ங்கிறது சாதாரணமானனால அன்றைய காலகட்டத்தில் அமெரிக்காவை போன்று பெரும் வல்லரசு ரோம் தேசத்திற்கு எதிராக ரசூலுல்லாஹ் படை அனுப்பும் பொழுது அந்த படையில தளபதியாக இருந்தவர் ஹஸரத் உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன் ஸைதுடைய மகன் உசாமா எத்தியோப்பியாவை சேர்ந்தவர், ஒரு கருப்பு நிற அடிமை. அவர் தந்தை அடிமை தான் வளர்ந்தது. இது இவருடைய வரலாறு நம்ம நீண்ட பேசியிருக்கிறோம். ஆனால் இங்கே முக்கியமான செய்தி என்னன்னா, வெறுமனே வயசு 20 வயசு தளபதி. அந்த படையில் ஹஸரத் உமர் இருக்கிறார், அந்த படையில் ஹஸரத் அபூபக்கர் இருக்கிறார், அந்த படையில் அபூ உபாதா இருக்கிறார், அந்த படையில் ஹாலித் இப்னு பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அந்த படைக்கு தளபதியாக ரசூலுல்லாஹ் ஹஸரத் உசாமா பின் ஸைத் 20 வயது நீகுரு அடிமையை ரசூலுல்லாஹ் தலைவராக நியமித்தார்கள். எந்த விதமான சலனமும் இல்லை. சில கருத்துக்கள் வந்தது, யார சொல்ல ஒரு பெரும்படை, அது ஒரு ரோம் பெரிய சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யத்தை எதிர்க்கணும்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி அனுபவம் இல்ல ஆட்களை போடுங்க என்ற மாதிரியான கருத்து வந்துச்சே தவிர இந்த சின்ன பையனுக்கு பின்னாடி நாங்க போக முடியாதுன்னு எந்த சஹாபியும் சொல்லல, இன்க்ளூடிங் அபூபக்கர் உமர் உட்பட. படை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிறாங்க, படை கிளம்பல. ரசூலுல்லாஹ்வுடைய அரக்கமெல்லாம் முடிஞ்சிருச்சு. அபூபக்கர் ஹலீஃபாவாகிறார். ஹலீஃபாவான பிறகு முதல்ல என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் முடிவு செஞ்ச இந்த படையை அனுப்புங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் உசாமாவுடைய தலைமையில் ஒரு பெரிய படையை முடிவு செஞ்சாலே அந்த படையை அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னா, ஹலீஃபா இடத்துல சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு முடிவில் உசாமாவை தலைவராக ஆக்கிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அறிவு ஞானம் இருக்கு, நமக்கு அந்த அறிவு ஞானம் இல்லை, அதனால கொஞ்சம் அனுபவமான ஒரு சஹாபியை அந்த படைக்கு தளபதியாக ஆக்கலாம்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னபோது அபூபக்கர் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் ஒருத்தரை தலைமையாக ஆக்கிய பிறகு அந்த தலைவரை நான் எப்படி மாற்ற முடியும்? ஒரு படைக்கு தளபதியா இவர் இருந்தா சரியா இருக்கும் ரசூலுல்லாஹ் முடிவு செஞ்ச பிறகு அந்த முடிவுக்கு நான் எப்படி ஆட்சேபனை தெரிவிக்க முடியும்? ரசூலுல்லாஹ் முடிவு செஞ்சதுதான் முடிவு. அதனால இந்த படைக்கு ஹஸரத் உசாமா தான் தலைவர் என்பதாக சொல்லி ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அனுப்புறாங்க. ஒரு பெரிய வெற்றியோடு அது உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தலைமையில் அந்த படை வெற்றி கொண்டு வந்தது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, இந்த வரலாற்று செயல் நமக்கான ஒரு முக்கியமான தகவல் என்ன சொன்னா, உசாமாவை தலைவராக ஆக்கியதில் வெறுமன 20 வயசு நீகுரு அடிமை, பார்க்க ஆள் குள்ளமாக இருப்பார், பார்க்க அவருக்கு தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்பேற்பட்ட ஒருத்தரை தலைவராக ரசூலுல்லாஹ் காட்டிய பொழுது யாரும் எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை, முழுமையாக கட்டுப்பட்டார்கள். கட்டுப்படுவதுதான் இஸ்லாம், கட்டுப்படுவதுதான் ஈமான். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் முன்னாடி செஞ்ச துவாவோடு நான் நிறைவு செய்வேன். இன்ஷா அல்லாஹ் தேர்வு செய்யப்படக்கூடிய இந்த பொறுப்புதாரிகளுக்கு அல்லாஹ் தஆலா முழுமையாக அமல் செய்யக்கூடிய, முழுமையாக சேவை செய்யக்கூடிய நல்ல நசீவை தருவானாக. இவர்களின் மூலமாக இந்த மஹல்லாவுடைய எல்லா கட்டங்களிலும் முன்னேற்றுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் தஆலா இந்த மஹல்லாவிற்கும் மஹல்லா மக்களுக்கும் அனைத்து ஆண்பங்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்து நல்லொரு புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.